ஐயனார் குடும்பம் மொத்தமும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. பல்லவன எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, பல்லவன் மேல தப்பு இருக்குது. காலேஜுக்கு போகாம தேவையில்லாம அந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனதுனால தான் இப்போ இவ்ளோ பெரிய கேஸ்ல வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ எப்படியாவது பல்லவன வெளியில கூட்டிட்டு வரணும். அவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வந்து அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நிலா வந்து சொல்றாங்க. நிலாவோட டிவோர்ஸ் கேஸ் பார்த்துட்ருக்கிற லாயர் கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கேஸில் வந்து மாட்டிக்கிட்டான். அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். அவன் மேலே மட்டும் கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவனால் எக்ஸாமும் எழுத முடியாது. செமஸ்டர் எக்ஸாம் வேறு வருது. எக்ஸாமும் எழுத முடியாது. அவனோட எதிர்காலமே வந்து போயிரும். நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ என்னன்னா, ஜூனியர் லாயர் வந்து வராரு. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா அந்த லாயர் வந்து பேசுகிறாங்க. உங்க தம்பி அந்த ஹோட்டலுக்கு போனது ரொம்ப தப்பு தானே! அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன். இதுக்குன்னு சில டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க. அ அப்போ கண்டிப்பா வந்து விசாரிச்சு பார்க்கும்போது, உங்க தம்பிக்கு எதுவும் தெரியல அப்படின்னா, கண்டிப்பா விட்டுருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்க தம்பிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னா, அவங்க எதுக்குங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க? இருந்தாலும் சந்தேக கேஸ்ல தான் வந்துட்டு இப்போ உள்ள பிடிச்சு போட்டுருக்காங்க. நம்ம எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரலாம் அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க தம்பி கூட ஏதோ ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அவங்க வந்து ஏதாவது சொன்னா மட்டும் தான் வந்து இதிலருந்து வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இப்ப சோழனும், நிலாவும் காயத்ரிய பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அப்போ சோழன் வந்து இந்த காயத்ரி இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா வந்து சோழன மொறச்சு பார்க்குறாங்க. என்ன இப்ப என்ன பல்லவன லவ் பண்றாங்கன்னு நெனச்சுட்டு உங்களுக்கு கடுப்பா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்ல. இவன நான் சின்ன பையன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். விவரமே பத்தாது. ரொம்ப சின்ன பையன். எதுக்கெடுத்தாலும் எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு நெனச்சேன். ஆனா, அவன் இப்படி இவ்ளோ பெரிய காரியத்த பண்ணுவான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே கிடையாது. அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே இவன நோட் பண்ணுங்க. அடிக்கடி ஃபோன்ல தனியா எடுத்து பேசிட்டு இருக்கிறான். ஃபோன வச்சுக்கிட்டு தனியா பேசிட்டு இருக்கிறான். அ எப்ப பார்த்தாலும் குரூப் சாட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு தான் வந்து இப்போ அறிவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திட்டுறாங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. நீங்க தான் பார்த்தீங்கல்ல. கையோட என்னடா இங்கனக்குள்ள நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்த சேர்த்து ஒரு 4 அரைஞ்சு போடா காலேஜுக்குன்னு நீங்க சொல்லியிருக்கலாம்ல. அந்த காயத்ரி கூட பார்த்தீங்கன்னா, அப்பயே நின்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க கஸ்டமர் வந்துட்டாங்க. நான் என்னங்க பண்றது? அதனால சரி கஸ்டமர ட்ராப் பண்ணிட்டு வந்து பார்ப்போம்ன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி இப்படி ஆயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னமோ நீங்க. இப்படித்தான் ஒரு பொண்ணு கூட பல்லவன் இப்படி சுத்திட்டு இருந்தான் அப்படின்னா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களாக்கும். உங்க மேல தான் நான் தப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. ஏங்க யாரு என்ன பண்ணாலும் என் மேல தான் தப்பு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப இருக்கிற டென்ஷன்ல நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? போய் முதல்ல அந்த காயத்ரி பொண்ணுகிட்ட பேசுவோம். அந்த பொண்ணு வந்து ஸ்டேஷன்ல பேசுனாங்க அப்படின்னா பல்லவன விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுறாங்க. காயத்ரியோட வீட்டுக்கு போயிட்டு காயத்ரி கிட்ட பேசுறாங்க. காயத்ரியோட வீட்ல வந்து பேச்சுலர்ஸ் தானே தங்கியிருக்கிறாங்க. ஏன் அங்க வச்சு பேச முடியாதா? தேவையில்லாம இவன் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டாய்ங்க. சரி ஓகே. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, காயத்ரி கிட்ட போயிட்டு பேசலான்ட்டு போறாங்க. காயத்ரி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. "என்ன காயத்ரி இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்கள படிச்ச பொண்ணு, ரொம்ப விவரமா இருப்பீங்க அப்படின்னு நெனச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லக்கா, நான் தெரியாம தான் நடந்துருச்சு. நாங்க சும்மா பேசலாம் அப்படின்னு நெனச்சு தான் போனோம். ஆனா இந்த அளவுக்கு ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பல்லவன போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் கண்ணு முன்னாடி தான் அவன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்றாங்க. இப்போ அவனோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் வந்து எப்படியாவது அவன வெளியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த காயத்ரி இருந்துட்டு நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல. அங்க வந்து பல்லவனுக்கும் சில பொருள் வித்ததா வந்து அவன வந்து சந்தேக லிஸ்ட்ல தான் போட்டுருக்காங்க. நீங்க வந்து சொல்லணும். அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா என்னால எப்படிக்கா ஸ்டேஷனுக்குலாம் வர முடியும் அப்படின்ற மாதிரி காயத்ரி வந்து சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு அவன் கூட பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் நல்லா இருந்துச்சாக்கும். இப்ப கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க. அவன உங்களால தானே அவனோட எதிர்காலமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்ன சும்மா இருங்க சோழன். தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு பாருங்க. அப்புறம் என்ன அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கிறான். லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல சுத்த வேண்டியது.
பிறகு பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கழட்டி விட்டுட்டு போயிற வேண்டியது. அப்படி கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "நீங்க வந்து தான் ஆகணும் காயத்ரி. அவன எப்படியாவது வெளியில எடுக்கணும். அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருது. அவன் மேல மட்டும் கேஸ் போட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான். பிறகு அவனோட லைஃபே காலியாயிரும். நீங்க சொல்லுவீங்கல்ல, நீங்க எந்த அளவுக்கு பல்லவன லவ் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. அப்போ அவன வந்து கேஸ் போடாம அவன வந்து எப்படியாவது நம்ம காப்பாத்தணும்ல. நீங்க தான் கொஞ்சம் மனசு வைக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லக்கா, எனக்கு இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா வீட்ல பெரிய பிரச்சனையாயிரும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "வேற என்ன பண்றது? இதெல்லாம் வந்து நீங்க ஹோட்டலுக்கு போகும்போதே யோசிச்சிருக்கணும். நீங்க தயவு செஞ்சு கூட வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா, நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆனா என்னால வர முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, வீடியோ காலாவது பண்ணி பேசுவோம். அப்போ ஸ்டேஷன்ல வந்து வீடியோ கால் பண்ணி தரேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க பேசுவீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "கண்டிப்பா நான் பேசுறேன்க்கா. ஆனா அதுவரைக்கும் என்னைய கூப்பிடாதீங்க. ஸ்டேஷன் வரைக்கும் என்னால என்னால வர முடியாது. என்னைய கூப்பிடாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சோழன் வந்துட்டு, "பார்த்தீங்களாங்க, ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது இந்த பொண்ணு வரமாட்டேங்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே, பயந்துருச்சு." அப்படின்னு சொல்றாங்க. "சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி சின்ன பையன இனிமே சொல்லாதீங்க அவங்கள." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவத்துல பேசுறாங்க. அதுக்கப்புறமா சேரன் வந்துட்டு, "என்னாச்சு நிலா? அந்த பொண்ண கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, அந்த பொண்ண கூப்பிட்டோம். அந்த பொண்ணு நான் வரமாட்டேன்னு சொல்லிருச்சு." அப்படின்னு சொல்றாங்க. "வரமாட்டேன்னு சொல்லிருச்சா? பல்லவன் கூட அந்த பொண்ணு தானே இருந்தாங்க. கூட நல்லா சுத்திட்டு லவ் பண்றதா வேற சொன்னா இப்ப பல்லவன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படித்தான் அந்த பொண்ணு சொல்லுது. "நானும் பல்லவனும் லவ் பண்றோம்." அப்படின்னு தான் சொல்லுது. இருந்தாலும் வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்னா, நான் வரமாட்டேங்குதுண்ணே. எங்க குடும்பத்துக்கு பிரச்சனையாயிரும். வெளியில தெரிஞ்சா அவமானமாயிரும். என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. வீடியோ கால் பண்ணுங்க. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா, அப்ப நீ கால் பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா வந்து காயத்ரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு காயத்ரி வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "இங்க பாருங்க, இப்போ நீங்க அ இன்ஸ்பெக்டர்ட்ட பேசுங்க காயத்ரி. என்ன நடந்துச்சோ அத சொல்லுங்க சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துட்டு பேசுறாங்க. "நாங்க வந்து லவ்வர்ஸ் தான். நாங்க வந்து சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம்." அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. "மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணல. எங்க மேல எந்த தப்பும் கிடையாது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராது போல இருக்குது. இப்படி நீங்க பேசுறதுக்கு கண்ட இடத்துக்கு போறது, அப்ப தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிறது. இப்படிலாம் பண்ணா என்ன பண்ண முடியும் எங்களால? பார்ப்போம். நாங்க கோர்ட்ல போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "சம்மந்தப்பட்ட பொண்ணும் சொல்லுதுல்ல. நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம நிலா அரேஞ்ச் பண்ண லாயர் அவரும் சொல்றாரு, "இவங்க மேல எந்த தப்புமே கிடையாது. அவங்க வந்து எதிர்பாராத விதமா தான் அந்த மாரி ஹோட்டலுக்கு போ வேண்டியதாயி போச்சு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "படிக்கிற வயசுல ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. கண்ட இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தா இப்படிலாம் ஆகத்தான் செய்யும். ஒழுங்கா காலேஜுக்கு போறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும். சும்மா காலேஜுக்கு போறேன்னு சொன்ன உடனே இவிங்களும் காச குடுத்து அனுப்பிர்றது. அப்புறம் அவிங்க இப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்டிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பல்லவன் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சார், எப்படியாவது அவன ரிலீஸ் பண்ணிருங்க சார். அவனுக்கு எக்ஸாம் இருக்கு சார்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறமா மத்த ரிப்போர்ட்லாம் வருது. அப்போ பல்லவனுக்கும் அந்த குரூப்க்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணி, "கொஞ்சமாவது இனிமே சொல்றத கேளுங்கண்ணே. இந்த மாரி வெளியில சுத்துற வேலைய விட்டுட்டு, ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போற வழிய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. "இனிமே உன்னை எங்கேயாவது பார்த்தேன்னா, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். மறுபடியும் பிடிச்சு உள்ள தூக்கி போட்டு வச்சுருவேன் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திட்டி விடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பல்லவன கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.